அடுத்ததாக விளையாட்டு போட்டி. மாஷா அல்லாஹ் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப சிறப்பான முறையில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் நம்முடைய அலிமன்னனை வச்சு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் டீமை இன்ஷா அல்லாஹ் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் உருவாக்கணும். அலிமன்னன் அதுக்கு என்ன செய்யணும், எங்கள் மாணவர்களை பொறுப்பெடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் மாநில அளவில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு போகணுன்ற பொறுப்பை அலிமன்னன் இந்த நேரத்தில் கொடுத்துட்றேன். இன்ஷா அல்லாஹ் அதில் வாலிபால் டீம் வின்னர் டீம் ஃபயாஸ் கான் அத்தாய் அவர்கள் கேப்டன், அவருக்கு கீழே 5 மாணவர்கள் வைஸ் கேப்டன் முகமது ஹாஜிர் அவர்கள் தலைமையிலான டீம் வாங்க. அபூபக்கர் சித்திக், முகமது யூசுப், அப்துல் மத்தீன். அலிமன்னன் அவர்களுக்கு மெடல் அணிவிப்பார்கள். அடுத்ததாக கிரிக்கெட் டீம், அதனுடைய கேப்டன் சஃப்வான், வைஸ் கேப்டன் ஹாரிஸ் அவர்களுடைய டீம் 10 பேர் அவங்களும் வாங்க. அலிமன்னன் அவர்களுக்கு மெடல் அணிவிப்பார்கள். தான் சுராத்தன் சுராத்தன் ஃபயாஸுடைய பார்ட்டிசிபென்ட் சர்டிஃபிகேட்டு விட்டமே ஃபயாஸுதீன் கொடுத்தோம். Allahu Akbar. Nare takbir. Allah. Nare takbir. Allahu Akbar. Alhamdulillah. It is time to call our winner Alim sir to give a welcome speech. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. எல்லா புகழும் இறைவனுக்கே. இஸ்லாமிய மற்றும் விளையாட்டு போட்டிக்கான பரிசளிப்பு விழா மற்றும் கொடியேற்று விழாவிற்கு நம்முடைய அதாயி அரபிக் கல்லூரி மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்று இங்கே அமர்ந்திருக்கின்ற முகமது சலீம் டில்லாடி பாபா மேனேஜர் அவர்களுக்கும், பள்ளப்பட்டியைச் சேர்ந்த
கலீல் இன்ஜினியர் அவர்களையும் மிக்க அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கடுத்தபடியாக கம்பத்தின் பெருமையை இந்த தேனி மாவட்டம் மட்டும் இல்லாமல், கம்பம் மட்டும் இல்லாமல், இந்த தமிழ்நாடையே பேசும் அளவிற்கு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கம்பம் வாவேர்பள்ளி ஜமாத்தினுடைய தலைவர், மதிப்பு மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு அண்ணன் ஜனாப் ஏ ஜைனுல்லாப்தீன் வாவேர்பள்ளி வாசல் ஜமாத்தினுடைய தலைவர் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல கம்பம் வாவேர்பள்ளி ஜமாத்தினுடைய துணைத் தலைவர், மதிப்பு மரியாதைக்குரிய என்னுடைய அன்பு அண்ணன் ஹாஜி எம் முகமது ரபிக் அண்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். அதற்கடுத்தபடியாக இந்த கம்பம் வாவேர்பள்ளியினுடைய ஒரு தூணாக சொல்லக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் ஏபிஏ அப்துல் சமத் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். கம்பம் வாவேர்பள்ளி ஜமாத்தினுடைய துணை செயலாளர் என்னுடைய மாமு ஐ சர்புதீன் மாமு அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். கம்பம் வாவேர்பள்ளி ஜமாத்தினுடைய துணை செயலாளர் என்னுடைய அன்பு அண்ணன் விஏ அப்துல் காதர் அண்ணன் அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்கு மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற நம்முடைய அதாயி அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், என்னுடைய அன்பு நண்பர் என் தாரிக் அகமது அதாயி ஆலிம் பிலாலி எம்ஏ அவர்களை அன்புடன் வருக வருக என வரவேற்று நம்முடைய ஜமாத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டு அதற்கடுத்தபடியாக அதாயி அரபிக் கல்லூரியுடைய அன்பு மாணவர்களை பற்றி பேசி என்னுடைய உரையை முடிக்கலாம் என்றிருக்கிறேன். நம்முடைய இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துறை வழங்கி மாணவர்களை ஊக்கப்படுத்த வந்திருக்கின்ற நம்முடைய வாவேர்பள்ளி ஜமாத்து என்பது தலைமை செயலாளர், பொருளாளர் என்று கிடையாது. அனைவருமே இந்த ஜமாத்தின் தலைவர்கள். அப்படித்தான் வந்து நம்ம தலைவர் கிடைக்கிறாரு. நான் மட்டும் தலைவர் கிடையாது, இங்கே இருக்கின்ற 21 உறுப்பினரும் தலைவர்கள். அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை அவர் வந்து அவருடைய மனதில் விதைத்ததுனால்தான் இந்த அளவுக்கு கம்பத்தில் வந்து இவ்வளவு சிறப்பாக செய்ய முடிஞ்சிச்சு. கம்பம் ஜமாத், இந்த ஜமாத் ஆரம்பத்திலிருந்து பல வேலைகள் நம்ம வந்து இப்படி அடிக்கிட்டே போகலாம். என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நிறைய சொல்லிகிட்டே போகலாம். அதில் குறிப்பிட்ட சில விஷயங்கள், கம்பம் வாவேர்பள்ளி வாசலில் வந்து இருந்த இடம் இப்போ வந்து அது ஆரம்பித்து பல வருஷம் ஆனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா புது பள்ளிவாசல் மாதிரியே தெரியும். கம்பம் வாவேர்பள்ளி வாசல் இப்போ கட்டின பள்ளிவாசல் மாதிரியே தெரியும். அந்தளவுக்கு அந்த வாவேர்பள்ளி வாசலுடைய சிறப்பு, கீழே அந்த மேட்டு போகிறதா இருந்தாலும் சரி, மேலே தகர செட்டு போகிறதா இருந்தாலும் சரி, அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ நம்ம கபர்ஸ்தான் அடக்கஸ்தலம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய வேலைகள் மிக பிரமாண்டமான வேலைகள். அந்த வேலைகளாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து நம்ம சுங்கம் அந்த பள்ளியை வந்து ஒரு கல்யாண மண்டபமாக, சிறப்பான கல்யாண மண்டபம் மட்டும் இல்லாமல் மதரசா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் அந்த மண்டபத்தில் நடப்பதற்கு மிக சிறந்த ஏற்பாடு பண்ணி தலைவர் அனைவரும் 21 பேரும் சேர்ந்து இந்த ஜமாத்தினுடைய, நம்மளுடைய கம்பத் மால் ஜமாத்தினுடைய அனைவருடைய ஒத்துழைப்போடு அந்த ஒரு மண்டபத்தை சிறப்பாக கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வருகின்ற 15ஆம் தேதி புது முயற்சியாக கல்வி பரிசு அனைத்து மாணவர்களுக்கும், அதாவது வந்து 10ஆம் வகுப்பில் 450 மார்க்கு மேலே, 12ஆம் வகுப்பில் வந்து 600 மார்க்கு மேலே, அப்படி மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து 500 மார்க்கு மேலே எடுத்தவங்களுக்கு சிறப்பாக வந்து அவங்களுடைய பரிசளிப்புலாவும் அவங்களுக்கு சீல்டு இந்த மாதிரி ஒரு கல்வி பரிசாக இந்த வருஷம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி வந்து பல சில நல்ல விஷயங்களை இந்த ஜமாத் செஞ்சுக்கிருக்காங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து உங்கள் மாணவர்களுடைய அனைவரும் சார்பாக பெரிய கைதட்டலுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அதாயி அரபிக் கல்லூரி சொல்லவே வேணாம், மாணவர்கள்ட்ட புதுசாக வந்த மாணவர்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம், பழைய மாணவர்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். ஒவ்வொரு வாரம் வந்து நம்மளுடைய அதாயி அரபிக் கல்லூரியில் ஒவ்வொரு வாரமும் சிறந்த ஆளுமைகள், சிறந்த பேச்சாளர்கள், சிறந்த கவிஞர்கள், எழுத்தாளர்கள், இப்படி ஒவ்வொருத்தவங்களாக கூப்பிட்டு வந்து உங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி
ஒவ்வொரு வாரம் வந்து ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அதனுடைய ஒரு பாடமாக உங்களுக்கு இருக்கும். அந்த ஒரு பாடத்தை வந்து மிகவும் சிறப்பாக வந்து நம்மளுடைய பள்ளியினுடைய அதாவது அரபிகளுடைய முதல்வர்கள் வந்து செஞ்சுக்கிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை வந்து நீங்கள் ஒரு மாணவர்களாக தான் இங்கே வர்றீங்க. இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பேசுகிறாரு பார்த்தீங்கன்னா தம்பி, உண்மையிலே வந்து ஒரு அருமையான பேச்சு, ஒரு பெரிய பெரிய அஜரத்தினுடைய அந்த ஒரு அனுபவமான பேச்சு வந்து தம்பியை வந்து சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. பேர் தம்பி தாரிக்ங்களா? தாகிர் வருங்காலத்தில் ஒரு பெரிய அதாவது வந்து நம்மளுடைய சமுதாயத்துக்கு பல வழிகளில் நீங்கள் வந்து ஒரு வழிகாட்டக்கூடியவராக வரும்னு நான் இந்த நேரத்தில் இறைவன்கிட்ட துவா பண்ணிக்கிறேன். வாழ்த்துக்கள் தம்பி. அது மாதிரி வந்து நீங்களும் ஒவ்வொருத்தவங்களும் இங்கே வரும்போது வந்து ஒரு மாணவராக வர்றீங்க. ஆனால் வந்து இந்த விட்டு போய் உங்களுடைய ஊருக்கு போனாலும் சரி, வேறு எங்கே போனாலும் சரி, ஒரு தலைவர்களாக வந்து நீங்கள் போகக்கூடிய அந்த பாதையை வந்து நம்மளுடைய இந்த அதாய் அரபிக் கல்லூரி செஞ்சுக்கிட்டே இருக்குது. காலையில் நீங்கள் எந்திரிச்சதுலேருந்து பஜர் தொழுகை கரெக்டாக எந்திரிச்சு பஜர் தொழுகை எல்லாமே தொழுதுருவீங்க. இஸ்லாத்துலேயே வந்து என்ன இருக்குன்னா, பஜர் தொழுகை நீங்கள் தொழுதுட்டீங்கன்னா இறைவன் வந்து உங்கள் கூட கடைசி வரைக்கும் உங்கள் கூட வந்து அந்த ஒரு நாள் இரவு நீங்கள் இசா தொழுகை முடிகிற வரைக்கும் உங்கள் கூட வந்து இறைவன் இருந்துகிட்டே இருக்கான். அந்த பஜர் தொழுகைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குது. அந்த பஜர் தொழுகையை உங்களை எழுப்பி உங்களை தொழுகை வச்சு அந்த ஒரு இறைவன் உங்கள் கூட இருக்கக்கூடிய அந்த செயலை வந்து நம்மளுடைய அதாயி அரபிக் கல்லூரியை செய்து, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு சிறந்த ஒரு மார்க்க கல்வியிலாகவும் உலக கல்வியில் ஒரு சிறந்த விளங்கணும் அப்படின்ட்டு நம்மளுடைய அதாயி அரபிக் கல்லூரி உங்களை வந்து ரொம்ப வந்து இப்போ தம்பி பேசும்போது கூட சொன்னார், நம்மளுடைய தாரிக் அகமது அவர்கள் எப்போ பேசினாலும் சரி மாணவர்கள் பற்றி பேசிட்டே இருப்பார். இப்போ புதுசாக வந்திருக்காங்க மாணவர்கள் புதுசாக வந்திருக்காங்கண்ணே, அப்போ பழைய மாணவர்கள் வந்து எங்கேருந்து போகிறாங்க, ரொம்ப ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சில மாணவர்களாக போகும்போது வந்து ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லுவார் தாரிக் பாய், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, அந்த பசங்களை மிஸ் பண்ணுறேன், ரொம்ப எங்கள் கூட ரொம்ப எனக்குமா ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க, அந்த ஒரு பசங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து மிஸ் பண்ணுறேன் நான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு உருக்கமாக சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து மாணவர்களும் ஆசிரியர்களும் முதல்வர்கள் வந்து ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கீங்க. இந்த குடும்பம் வந்து மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று நல்ல இடத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.